வைக்கக்கூடாது. நெஞ்சார்ந்த நன்றியை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது தமிழ்நாடு முதலமைச்சருடைய அமைச்சரவையில் இடம்பெற்று கொண்டு வந்து நிறைவேற்றி தந்திருக்கின்றேன். ராஜேந்திரபுரத்தில் பல்வேறு பணிகள் நடைபெற்றிருந்தாலும் நமது ராஜேந்திரபுரம் இந்த குடியிருப்பு பகுதிகளுக்கு தார் சாலை மற்றும் புதிய நீர்த்தேக்க தொட்டிகள் திறந்து வைத்திருக்கிறோம். ஆகவே அங்கன்வாடி கட்டணம் திறக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக என்னுடைய இலக்கு என்பது ராஜேந்திர கடந்த 3 ஆண்டுகளில் 3 லட்சம் வீடுகள் தந்தார். இந்த வருஷம் 10 லட்சம் வீடுகள் 35,000 கோடி ரூபாயில தர்றேன்னு சொல்லியிருக்காரு, காங்கிரீட் வீடா. அதனால 5 வருஷத்துல நம்ம குடியிருப்புல இருக்கிற நம்ம ஊராட்சியில் இருக்கிற அத்தனை வீடுகளையும் காங்கிரீட் வீடுகளாக மாடி வீடாக மாற்றி தருவேன் என்ற உறுதியை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்க உரிமை தொகை 1000 ரூபாய் வாங்கியிருக்கீங்க. பிப்ரவரி மாதம் நம்ம முதலமைச்சர் அவர்கள் எதிர்பார்க்காத விதத்தில் உங்க வங்கி கணக்குல 5000 போட்டாங்க. 5000 போட்டாங்க முதலமைச்சர். பணம் இருக்கா? எடுத்தாச்சா? கையில காசு 100 ரூபாய் கூட இல்ல. அடுத்த மாதம் நம்ம வங்கி கணக்குக்கு 2000 போடுறேன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. நம்ம அடுத்த மாசம் வங்கி கணக்குக்கு 15ஆம் தேதி டாம்னு 2000 பண்ணா யாருக்கு ஓட்டு போடணும்? யாருக்கு? மறந்துடாதீங்க. நீங்க மட்டும் இல்ல, நம்ம தொகுதியில 63,000 பேர் கலைஞர் மகளிர் உரிமத்தை வாங்குறாங்க. அவங்களுக்கும் சேர்த்து நீங்க வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். பெண்கள், கல்லூரிக்கு போற பிள்ளைங்க, உங்களையும் நான் கேட்டுக்கிறேன். மறக்காம நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும் பல பேருக்கு நன்மைகளை அளிக்கக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொண்டு, நம்ம ராஜேந்திரபுரத்தில் ஒரு 1500 ரேஷன் கார்டு இருக்கு ஊராட்சி முழுவதும். அதுக்கு நம்ம முதலமைச்சர் தமிழ்நாடு முழுவதும் இல்லத்தரசின்னு ஒரு திட்டத்தை சொல்லியிருக்கார். டிவி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லத்தரசி திட்டம்னா 8000 ரூபாய் உங்களுக்கு பணம் கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 8000 ரூபாய் எடுத்துட்டு போய் அறந்தாங்கி போய் நல்ல பர்னிச்சர் கடையில உங்களுக்கு விருப்பமான பொருள், டிவி, மிக்சி, கிரைண்டர், இதுல ஏதாவது ஒண்ணு தேர்வு செய்து நீங்க விரும்பிய பிராண்ட் அதை வாங்குறதுக்காக நம்ம முதலமைச்சர் இந்த தேர்தல் அறிக்கையில தந்திருக்கின்ற மகத்தான திட்டம் தான் இல்லத்தரசி திட்டம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். சரியா? 8000 ரூபாய் பணம் வேணும்னா நம்ம வாக்களிக்க வேண்டிய சின்னம் எங்க? எல்லாரும் சொல்லுங்க, நமது சின்னம். உங்களுக்கு நான் கையை உயர்த்தி காட்டுங்க, நமது சின்னம். நன்றி, வணக்கம். 23ஆம் தேதி ஒரு 5 என்ன சின்னம் போட்டு போட்டுவீங்களா? நம்பலாமா? அடுத்த ஊராட்சிக்கு போலாமா? நான் 5 நாள்ல மறந்துட மாட்டீங்களே, மறக்க மாட்டீங்களே. நமது சின்னம். நன்றி, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நன்றி. வணக்கம். வேற என்ன? சாய் நட்சத்திரா. போமா ஓட்டு கேட்க. இங்க பாருங்க, சாய் நட்சத்திரா பாருங்க. வருங்காலம் அழுகாம இருக்காங்க. இங்க பாருங்க. ஐயா வணக்கம். சார்ந்த மக்கள் அத்தனை பேரும் திரண்டு வந்து ஐயனார் கோயிலில் மாபெரும் வரவேற்பை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை அன்போடு வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் அத்தனை பேரும் உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுறதுன்னு ரெடி ஆயிட்டீங்க. அப்படித்தானே? நம்ம முதலமைச்சருடைய திட்டங்களுக்கு ஓட்டோடு சேர்த்து அதுவும் டெண்டர் ஆயிடுச்சு. அது போட்டு தந்துடலாம். ஃபயர் பிளாக் சாலையா ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் சேர்த்து அனுப்பிட்டேன். போன் ஒண்ணு கிடந்துச்சு, அங்க எதுவும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்களா? நடைபெற இருக்கு இந்த தேர்தலில் 1000 ரேஷன் கார்டு இருக்குல்ல, எல்லா ரேஷன் கார்டுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 8000 பணம் கொடுத்துருவாங்க. அந்த திட்டத்துக்கு பேர் தான் இல்லத்தரசி. 8000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு போய் அறந்தாங்கி போய் பர்னிச்சர் கடையில உங்க விருப்பத்துக்கு கேட்போம். இல்லத்தரசி திட்டம் எல்லாருக்கும் 8000 வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? வேணுங்கிறவங்க கை தூக்க பார்ப்போம். ஆமா, எல்லாரும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாங்களே வந்து கொடுப்போம், உறுதியா தருவோம். அதனால 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம், இன்னும் 5 நாள் தான் இருக்கு. வாக்குச்சாவடிக்கு போயிட்டு வாக்களிக்க வேண்டிய சின்னம் என்ன சின்னம்? இவிஎம் சின்ன முதல் சின்னம் நம்ம சின்னம் தான். சரியா?
அடுத்த ஊருக்கு ஓட்டு கேட்டு போகட்டுமா? 23ஆம் தேதி வரைக்கும் மறந்துட மாட்டேங்கிறேன். எப்பயும் மறக்கக்கூடாது. வாக்களிப்பு உதவி செய்கிறேன் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓட்டுக்கு நான் வந்து எலெக்ஷன் இடையில வாய்ப்பு இருந்தா வடக்கு குடியிருப்பு வந்து பாக்குறேன். நன்றி, வணக்கம். சரியா? வடக்கு குடியிருப்பு